பிரேக்ஃபாஸ்ட்க்கு கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு ஹெல்தியான கார பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது செய்றீங்கன்னா அரிசியை நைட்டே ஊற போட்டுருங்க. அப்போதான் நல்லா ஊறி வேக வைக்க ஈஸியா இருக்கும். ஒரு குக்கர்ல ஊற வச்ச 1/2 கப் கருப்பு கவுனி அரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 10ல இருந்து 12 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் சாதம் நல்லா வெந்திருக்கு. லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்து கலந்து விடுங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்துட்டு பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. கவுனி அரிசியில் இது வரைக்கும் இனிப்பு பொங்கல் தான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.